ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாளிலே ஆண்டவர் மோடு பேசியிருக்கிறார். நம்ம ஆண்டவர் எப்படின்னா, கர்த்தருக்கென்று கொடு என்று சொல்லுவதற்கு முன்பதாக அவர் நமக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் 1 சாமுவேல், நேரம் ஆயிடுச்சு, நான் 5 நிமிஷம் கூட எடுக்க மாட்டேன். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அன்னாளை சிநேகித்தபடினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான், கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடினால் என்று வாசிக்கிறோம். அன்னாளுக்கு குழந்தையே இல்லை. ஒன்றுமே இல்லாத அன்னாளுக்கு கர்த்தர் ஒரு சாமுவேலை கொடுத்தார். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தருக்கென்று கொடுக்கும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அன்னாள் சொல்றா இருப்பாங்க, 28ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றாள். ஹல்லேலூயா. ஒன்றுமே இல்லாதவளுக்கு கர்த்தர் ஒன்றை கொடுக்கிறாள். அந்த ஒன்றை அவள் கர்த்தருக்காக கொடுக்கிறாள். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இதுவரையிலும் வாழ்க்கையை ஆசீர்வாதத்தை பார்க்கவில்லை என்றாலும் கர்த்தர் உங்கள் கையின் பிரயாசங்களை வருகிற நாட்களில் ஆசீர்வதிப்பார். நீங்கள் கர்த்தருக்கென்று, கர்த்தருடைய ராஜ்யத்துக்கென்று கொடுக்கும்படியாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஒன்றுமே இல்லாத உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் 1000ஆய் மாற்றப் போகிறார். விசுவாசிக்கிற மாத்திரம் கர்த்தரை உயர்த்தி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கர்த்தருக்கு நீங்கள் கொடுக்கும்படிக்கு உங்களுக்கு ஆண்டு கொடுப்பார். நீ சொல்ல, நான் கொடுக்க நிறைய பேருக்கு உண்மையாகவே நான் உணர்றேன் பாஸ்டர், எனக்கு நிறைய நான் ஆண்டருக்காக செய்யணும்னு விரும்புகிறேன் பாஸ்டர், அந்த ஒரு விஷயம் தடையாக நிற்குது பாஸ்டர், அது மட்டும் முடிஞ்சிச்சுன்னா நான் ஆண்டருக்கு அதை செய்யணும் இதை செய்யணும்னு நினைக்கிறேன் பாஸ்டர். நிறைய பேருக்கு ஆசை, நான் நிறைய கொடுக்கணும்னு நினைக்கிறேன் பாஸ்டர், ஆனால் எனக்கு இப்போது நெருக்கமான சூழ்நிலை நான் இருக்கிறேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆண்டு சொல்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. ஒன்றுமே இல்லாத உன் கையை கர்த்தர் நிரம்பி வழி செய்ய போகிறார். உன் பாத்திரத்தை கர்த்தர் நிரம்பி வழி செய்ய போகிறார். உன் ஆலைகளை கர்த்தர் நிரம்பி வழி செய்ய போகிறார். இன்றைக்கு நீ கடன் வாங்கி கொண்டிருக்கிற கர்த்தர் வருகிற நாட்களே நீ கடன் கொடுக்கும்படியாய் கர்த்தரை ஆஸ்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. நீயும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்க போகிறாய். விசுவாசிக்கிற மாத்திரம் சத்தமா நீ கையை தூக்கும் போதே ஆண்டு கையில போடுறார். விசுவாசத்தோடு கூட பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கென்று நீங்கள் கொடுக்கும்படியாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். அப்படியே முடிஞ்சிச்சா? முடியல. ஆண்டு சொல்றாரு, ஆண்டவரே நான் உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஆண்டு ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, நான் தரமா உனக்கு சாமுவேலை கொடுத்துறாரு. கொடுத்தோன்னே முதலாவது எல்லாமே சாமுவேல் தான். எல்லாத்தையுமே ஆண்டுக்காக கொடுத்தா, முதலாவது பிறந்த பிள்ளையும் கொடுத்துட்டா, ஆண்டு பார்த்தாரு, நான் உனக்கு கொடுத்ததே எனக்கு கொடுத்துறியம்மா, சும்மா விடுவேனா? நீங்கள் வாசித்து பாருங்க. 2ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். ஹல்லேலூயா. ஆண்டவன் கொடுப்பார். ஒன்று நீங்கள் ஆண்டவருக்காக கொடுப்பீங்க, ஆண்டவர்கிட்ட நீங்கள் எதுவுமே கடனாக வைக்க முடியாது, திருப்பி கொடுப்பார் 5ஆக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் 5 மடங்கு ஆசை தர போகிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? 3 ஆம்பளை புள்ள 2 பொம்பளை புள்ள. ஐயோ பாஸ்டர், ஒரே பிள்ளை சமாளிக்க முடியல பாஸ்டர், ஒன்னே பயங்கரமா பண்ணுது பாஸ்டர், சமாளிக்க முடியல. கர்த்தர் 5 விதமான ஆசீர்வாதங்களை தர போகிறார். ஹல்லேலூயா. உங்கள் வீட்டை கர்த்தர் நிரம்பி வழி செய்ய போறார். உங்க வீடு இன்னைக்கு காலியான வீடா இருக்குது. கர்த்தர் பிள்ளை செல்வங்களினால் உங்கள் வீட்டை கர்த்தர் நிரப்ப போகிறார். கர்த்தர் உங்கள் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. நிறைய பேர் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவன் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேள்வியில, நான் உனக்கு தரேன் ஆண்டு ஃபர்ஸ்ட் சொல்றேன். நான் உனக்கு எப்படி நான் முதல் போட்டு உன் கையில வாங்கி மறுபடியும் உனக்கு சேர்த்து 5 தர போறேன்.
விசுவாசிக்கிற மாத்திரம் மறுபடியுமாக அல்லேலூயா. என் ஆண்டவர் கொடுக்கிறவர், தன்னையே கொடுத்த தேவன் உங்களுக்கு தர மாட்டாரா? இப்பொழுது இருக்கதை பார்க்கிற நீங்கள் 1000 மடங்கு அதிகமாகும்படிக்கு உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே எழுதி வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டு சொன்ன இந்த இடத்த உட்கார்ந்துக்கும் போது அநேகருக்கு ஆண்டவர் சொன்னபடியே செய்ய போறாராம். ஆண்டவருக்கு என்னென்ன சொன்னார் எனக்கு தெரியல, ஆனா எனக்கு எழுதி வச்சுங்க, சொன்னபடியே செய்வேன். ஹல்லேலூயா. சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டார். எல்லாம் எழுந்து நிக்கலாமா? முடிக்கலாம். ஓ, சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டார். ஏல்பெத்தே பாடுவோமா எல்லாம் சேர்ந்து? இது வானத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதம் இறங்கி வருகிறது. ஓ, பரத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதம் இறங்கி வருது. ஆசீர்வாதத்தின் வாசல் பாடுவோம் எல்லாரும். பரத்திலிருந்து கர்த்தர் ஆசீர்வதிக்க போற. உன் கையின் பிரயாசம் கர்த்தர் ஆசீர்வதிக்க போற. கர்த்தருக்காக நீ கொடுக்க முடியாது. கர்த்தர் உன்னை 1000 மடங்கு ஆசீர்வதிக்க போகிறான். உன் வீட்டை கர்த்தர் நிரம்ப செய்ய போகிறான். உனக்கு ஒன்றுமே குறைபடாது. எந்த இடத்த வெட்கப்பட்டியோ, கொடுக்க முடியாம வெட்கப்பட்டியோ, அதே இடத்துல உன் தலையை நிமிர பண்ணுவதற்கு கர்த்தர் உனக்கு தருவார். கர்த்தருக்கு நீ கொடுக்க முடியாது தருவார். திரும்ப உனக்கு 7 இடத்திலே கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆமென். இது வானத்தின் வாசல், தலை சாய்க்கும் கல்நீரையா. யாக்கோபு ஒண்ணுமே இல்லாம புறப்பட்டு போனான். கர்த்தர் அவனை 2 பரிவாரங்களோடு திரும்பி வரப்பட வல்லமை உள்ளவரா இருப்பாரானால் கர்த்தர் உன்னை திரும்பி வர பண்ணுவார். வெறும் கையுமாய் போகிறாய், வெறும் கோலும் கையுமாய் போற, கொடுக்க ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே, கொடுக்க ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுகிற ஆண்டவர் உன்னை திரும்பி வர பண்ணுவார். 2 பரிவாரங்களோடு கூட நீ திரும்பி வருவாய். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். மகளே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருக்கு நீ கொடுக்கிறதுக்காக நீ தசமமாக கொடுக்கும்படி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஒண்ணுமே இல்லாம நான் எப்படி கொடுப்பேன்னு சொல்றேன். கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு 2 பரிவாரங்கள் கொடுக்கிறேன். உன் கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன். நீ எனக்கு கொடுக்கும்படிக்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். 10 மடங்கு உன்னை ஆசீர்வதிப்பேன். 1000 மடங்கு ஆசீர்வதிப்பேன். நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிறார். இங்க வந்திருக்கிற அனைவர் தரித்திரங்கள் மாறுகிறது, நஷ்டங்கள் மாறுகிறது. கர்த்தர் 1000 மடங்கு பெருக பண்ணுவார். இது முதல் கொண்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கபலதுரபா சந்தரலதரபா கை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அன்பின் பிதாவே, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா, நாங்க வெறும் கையா இருக்கிற ஆண்டவரே, கொடுக்க எங்ககிட்ட இல்லப்பா, இதையும் வாங்க எங்ககிட்ட இல்ல ஆண்டவரே. ஆனா எங்க கையை நிரம்ப செய்கிற எங்க தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர். உங்க சமூகம் எங்களோடு கூட இருக்குது ஆண்டவரே. நீங்க போதும்பா. எங்களை 2 மடங்கா 100 மடங்கா 1000 மடங்கா கோடா கோடியாய் பெருக பண்ண வல்லமையுள்ள தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களுக்காய் வானத்தின் பலகணியை நீ திறக்க வல்லவர். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக.